விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் முல்லைப்பூ மகசூலும் அதிகம். அதை பறிக்க ஆட்கூலியும் அதிகம். சுட்டெரிக்கும் வெயிலில் ஆட்களை கொண்டுவர பல யுக்திகளை கையாளும் விவசாயிகள் தலையில் அணிய குடை, அருந்த குளிர்பானம் கொடுத்து வழிகளை மறந்து நறுமணம் வீசும் பூக்களை பறித்து வருகிறார்கள் விவசாயிகள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை களத்தில் இருந்து பதிவு செய்கிறார் செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்துக்கு உட்பட்ட முல்லை அரும்பு விவசாயிகள் தான் நம்ம தற்பொழுது இங்கே உள்ளோம். தற்பொழுது பார்த்திங்கன்னா கடந்த சில தினங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை காரணமாக முல்லை அரும்பு பறிக்கிறதுக்கு ஆட்களும் வராமல் முல்லை அரும்பு பறிக்காமல் அந்த வயல்வெளியிலேயே முல்லை அரும்பு அப்படி கிடக்குது. இந்த வயல்வெளியிலே கிடக்கும் அந்த முல்லை அரும்பு பறிக்கிறதுக்கு ஆள் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருந்ததால் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அவர்கள் தற்பொழுது விவசாயிகள், அதாவது முல்லை அரும்பு பயிரிட்டு விவசாயிகளுக்கு நவீன இயந்திரம் கொண்ட அரும்பு பறிக்கிற மாதிரி இயந்திரமும் மற்றும் மருந்து தெளிப்பான் போன்ற கருவிகளும் வழங்குமாறு தற்பொழுது முல்லை அரும்பு விவசாயிகள் நம்மிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது நாங்கள் ஒரு 30 குழி பூ வச்சுருக்கிறோம். கால் காணி குண்டு மல்லின்னு வச்சுருக்கிறோம், கால் காணி ஆம்பூர் மல்லின்னு வச்சுருக்கிறோம். எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். பூ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்காது, ரொம்ப லோல் போடுறோம். வாரத்துக்கு ஒரு மருந்து, வாரத்துக்கு ஒரு களை, இப்படிலாம் சீர் பண்ணி இன்றைக்கி பூ எடுக்க முடியாது, ரொம்ப அழும்பு ஆகுது எங்களுக்கு. அது ரொம்ப கஷ்டப்படுறோம். இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நாங்கள் முதலே வச்சு ஜனத்துக்கு 10 பேர் வச்சு எடுக்கிறோம், 10 பேருக்கு முதலே வச்சு கொடுக்குறோம் நாங்கள். ஆமாம், கட்டுப்படி இல்லை. அவங்க நாங்கள் 80 ரூபாய்க்கு கம்மியாக அவங்க விற்கிதுன்னு நாங்கள் கொடுக்க முடியாது. நாளைக்கு அப்புறம் ஜனங்க வரமாட்டாங்க. அதனால் பேசின பேச்சு பிரகாரம் கூலி கொடுத்து தான் ஆகணும். எங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ கூலி கொடுத்து தான் ஆகணும். அதான் எங்களுக்கு ஒரு மிஷினு ரெடி பண்ணி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இந்த ஒரு களை வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆளே வரமாட்டுது. இப்போ களை வெட்டவே ஆள் கிடைக்கல. அதனால் இதுக்கு ஒரு மிஷினு, இதுக்கு சைடாக மண் தள்ளுற மாதிரி அதை மாதிரி ஏன்னா ஒரு மானிய மூலியத்தில் கொடுத்தா கூட நல்லாயிருக்கு. பூ இருக்குது, பூ எடுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. அதுவும் பார்த்தாம விலை ரேட்டு போகாததுனால நாங்கள் எடுக்கிறதுக்கு எடுத்தாலும் புரோசனம் இல்லைல்ல. 80 ரூபா 60 ரூபா போடுறாங்க. 60 ரூபா போட்டு 80 ரூபா கூலி. அது என்ன பண்ணுறது? பூ விவசாயிகளுக்கு பூ எடுக்கிற மிஷினு அந்த மாதிரிலாம் இருந்தால் கொடுக்கலாம், நல்லது தான். நாங்கள் வெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. அப்படி இல்லைன்னா இந்த மருந்து அடிக்கிற மிஷினு, இந்த களை வெட்டுறது அந்த மாதிரி மிஷின் கொடுத்தா மானியம் இது மாதிரி போட்டு கொடுத்தா நல்லது தான்.